அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எம்பெருமான் ராமலிங்க பெருமான் வடலூர் என் ராமலிங்க பெருமானுடைய பெருங்கருணையினாலே அடியவன் ஓதாது உணர்த்தப்பட்டதன் காரணமாகவும் எனக்கு எம்பெருமான் என்னுள் இருந்து காரியப்பட்டதன் காரணமாகவும் அடியவன் இதுகாரும் பெருமானுடைய சிந்தைகளிக்க கண்டு சிவானந்த மது உண்டு அந்த அருளாற்றல்னாலே அடியவன் நிறைய பெருமானுடைய சத்சங்கங்களை செய்திருக்கின்றேன். அடியவன் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4500 5000 பேர் கிட்டத்தட்ட சன்மார்க்கத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். எல்லோரையும் சூடத்தில் சத்தியம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு 200-300 குடும்பத்தை சுத்த சன்மார்க்க குடும்பம், சுத்த சன்மார்க்க குடும்பமாக ஒரு 200-300 குடும்பத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் எனக்கு மரணம் தவிர்த்தல் வேண்டும், எனக்கு இரவா நிலை வேணும் அப்படிங்கிற ஒரு அன்பர்கள் அதில் ஒரு கிட்டத்தட்ட 4000-5000 பேருக்கு ஒரு 4-5 பேர் தான் தேறி இருக்காங்க. நான் சாக மாட்டேன். அதில் சென்னையை சேர்ந்த கல்யாணி அம்மாளும் ஒருவர், மற்றபடி இன்னும் நம்ம பேர் சொல்ல இல்லை, இருக்காங்க, எல்லாம் 5-6 பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் எனக்கு மரணம் கூடாது, எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சே ஆகணும், நான் சாக மாட்டேன், எனக்கு இவ்வழியை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அன்பர்கள் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எனவே அடியவன் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமிகளை போன்று அந்த மகோத்து நிலையை பெற்று இரவா நிலையடைந்து அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு என்கிற நிலையை எய்தி கொண்டு அந்நிலையை அடைந்தேன். அந்நிலையை அடைந்தவண்ணம் அடியவன் அருள் ஒளியையும் பெற்றுக்கொண்டு என் நிலையை விரைவில் இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அந்நிலையை எதிர்பார்த்து அடியவன் இன்றிலிருந்து சப்தமாகவும் இப்படி சொற்பொழிவு பண்ணுவதும் இது போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் இனிமே செய்வதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அன்பர்கள்லாம் வருத்தப்பட வேண்டாம். அடியவனுடைய சொற்பொழிவு நிறைய யூடியூப்பில் இருக்குது, அருட்ஜோதி டிவியில் நிறைய ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடியவன் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் அருட்ஜோதி டிவிக்காரவங்க எங்கெங்கேருந்தோ நோண்டி பிடிச்சி கொண்டாந்து உங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் நல்ல நிலையை அடையணும். தயவு செய்து மனிதர்களாக பிறந்த நீங்கள் அனைவரும் இரவா நிலையை அடையணும், நாமளும் அடைஞ்சு பார்க்கணும். இந்த கேவலமான மரணத்தை நாம் காலால் உதைச்சி தள்ளணும். எப்போ கூற்றுவனை காலால் உதைச்சி தள்ளுகின்றது போன்று அந்த மரணம் என்னும் கூற்றுவனை காலால் உதைச்சி தள்ளணும். சுத்த சன்மார்க்கிய மரணம் தழுவாது. சுத்த சன்மார்க்கிய மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் வந்து அவர்கள் இருக்கும் இடம் தேடி வந்து வழிபடுவார்கள் என்று ராமலிங்க பெருமான் உரைநடை பகுதியில் கூறியது உண்மையாக அமைய பெற்றுள்ளது. அந்நிலையையும்
அனுபவிக்கப்பட்டுள்ளது. பலர் பேர் அனுபவித்துள்ளார்கள். இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தான் பெற்ற இன்பத்தை வெளியில் சொல்லிக் கொள்வதில்லை, தான் பெற்ற அனுபவத்தை வெளியில் சொல்லிக்கிறது இல்லை, தன்னை அறிந்து இன்புறுவது இல்லை, தன்மேலேயே தனக்கு நம்பிக்கை ஏற்படுவது இல்லை. பெருமான் மேட்டுக்குப்பத்தில் அந்த பேருரை ஆற்றிய போது இங்கே கூச்சலும் குழப்பமுமா இருக்குதே என்று கேட்டிருக்கின்றார்கள். அப்போது பெருமான், இது நாம் ஒருமை வருவதற்காக வரக்கூடிய இந்த சப்தங்கள், இந்த துன்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இப்பொழுதும் சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நாமெல்லாம் எந்த சவுண்டு எங்கே இருந்தாலும் சரிதான், எந்த கூட்டம் எப்படி நடந்தாலும் சரிதான், முத்தரின் மனம் எங்கே இருக்கும்? முத்தரின் மனம் இருக்குமே மோனத்திலம்னாங்க. அதுபோல் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணு இருக்கணும். எனவே நாம் இறந்துடக்கூடாது, நாம் இரவா நிலையை அடைஞ்சே தீரணும். அதற்கு ஒன்றும் பெரிய நீங்கள் கைங்கரியமோ நீங்கள் எந்த கஷ்டமோ இரவு பகல் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. சாதாரணமாக ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். 2 கைகளையும் ராமலிங்க பெருமானை போன்று கை வைத்து கொண்டு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு கொண்டு ஒரு ஸ்டூலில் வச்சுக்கிட்டு முதுகை மட்டும் நேராக வச்சுக்கிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகாமந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தால் போதும். அது உங்களை நிலைமிசை ஏற்றிவிடும். இது அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம். அடியவன் அந்த மகாமந்திரத்தை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் நேராக இருந்து சத்தியமாக நான் மரணத்தை தவிர்த்துட்டேன் என்று சொல்கிறேனே. ஆனால் நீங்கள்லாம் நினைக்கலாம், இவனுக்கு வெக்கம் இல்லையா, மரணத்தை தவிர்த்துட்டேன்னு சொல்கிறானே, இவ்வளோ கணீர்னு பேசுகிறான், இப்படியெல்லாம் இருக்கிறானே, உலகில் இருந்து கொண்டே மரணத்தை தவிர்த்துட்டேன்னு சொல்கிறானே, எப்படி சொல்கிறான்? இது ரகசியம். ஏது ரகசியம்? எது ரகசியம்? அருட்பெருஞ்சோதி மகாமந்திரமே ரகசியம். அந்த மகாமந்திரத்தை ஒரு விளக்கேற்றி வச்சு கொண்டு நீங்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் என்று சொல்லி நீங்கள் எந்த நாளும் எந்நாளும் சகஜ நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் உங்களை மரணம் நெருங்காது. இது சத்தியம். அது ஒன்றே போதும் உங்களுக்கு. நீங்கள் 6ஆம் திருமுறை பூராவும் படித்து எல்லாவற்றையும் படித்து உரைநடை பகுதி பூராவும் படித்து வருவதற்கு காலம் பத்தாது. உங்களுக்கு இப்போ உள்ள உலகியலில் பொருளியல் மற்ற இயல்கள் உங்களை விட்டு வைக்காது. மற்ற இயல்கள் விட்டு வச்சாலும் அரசியல் விட்டு வைக்காது. அரசியல் விட்டு வைச்சாலும் பொறாமை இயல் விட்டு வைக்காது. ஆன்மீகத்திலையும் பொறாமை உண்டு. என தனக்கு தானும் கண்டு அவனை போன்று நல்ல அவன் சொற்களை கேட்டு அவனுடைய சொற்பொழிவை கேட்டு மென்மேலும் உயர்வதற்கு நாமளும் ஏற்கொள்வோம் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு மேல் வருவதற்கு எல்லோரும் நினைக்கணும். அவன் இப்படி சொல்கிறானே, அவனுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதே, அவனுக்கு உலகெல்லாம் எங்கே இருந்தாலும் எல்லோரும் அவனை போற்றி புகழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதேனும் ஒன்று பண்ணணும், அவனுடைய புகழ்ச்சிக்கு மாசு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் யார் நினைச்சாலும் செய்ய முடியாது. அது ராமலிங்கமே நானவன் நானேன் என்று ஊதூது சங்கே என்னப்பன் ஆனான் என்று ஊதூது சங்கே என்று சங்கநாதம் முழங்க என்னுள் அமர்ந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் என்றார். அப்போ ராமலிங்கத்தோடவே அடியவன் ஒன்றரை கலந்து அவர்களுடன் எழுந்திருக்கும் பொழுது எனக்கு அந்த பயம் இல்லை, அதெல்லாம் எப்பயோ ஒளிஞ்சுது. அதனால் நீங்கள் அந்த பொறாமை மற்றும் நம்பிக்கையின்மை இருக்கும்போது ஒன்று பேசுறது, இல்லாத போது ஒன்று பேசுறது, இவைகளெல்லாம் தவிர்த்துருங்க. அந்த அவநம்பிக்கையானது உங்களுடைய ஆன்மாவை ஒளியை சிதைச்சிரும்.
அந்த ஒளியை உங்களுக்கு கண்களில் காட்டி கொடுக்காது. ஏன்னா இவைகள்லாம் மாயை. இந்த மாயைகள்லாம் உங்களை முன்னேற விடாமல் தடுத்துரும். எனவே தாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளுங்க, மனசை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க, வாயை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. தேவையற்ற உணவை சாப்பிடாமலும், பூமிக்கு அடியில் உள்ள கிழங்கு வகைகளை சாப்பிடாமலும், கருணைக்கிழங்கு தவிர்த்து மற்ற எந்த கிழங்கு வகைகளையும் சாப்பிடாதீங்க. வாயு பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க. உரைநடை பகுதியில் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாரோ அது போன்று சாப்பிடுங்க. சாம்பார் குழம்பு ஊற்றினா தடதடான்னு ஊற்றி அதில் நெய் போட்டு சாப்பிடாதீங்க. தண்ணியை சாம்பார் வச்சு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுங்க. காலையில் இட்லி ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டீங்கன்னா மதியம் ஒரு கணிசமான உணவு சாப்பிடுங்க. இரவு அதில் பாதி வகை சாப்பிடுங்க போதும். மற்றபடி எந்த நேரத்திலையும் நூறுக்கு தேனி தின்னுட்டு இதையும் தேடிக்கொண்டிருந்தால் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் அங்கே தான் போகும். அந்த எண்ணங்களையெல்லாம் தன்னைத்தானே தன்னடக்கத்தோடு அருட்பெருஞ்சோதி எண்ணத்தோடு அடக்கி கொள்ளுங்க. இந்த காம லோபம் இந்த துன்பங்களையெல்லாம் அடக்கி கொள்ளுங்க. ஏன்னா அவைகள் அந்த மாதிரி ஒரு காம இச்சை வரும்பொழுது அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு சொல்லி, அருட்பெருஞ்சோதி அபயம்னு வாயால் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த கண்களில் இந்த ஒளி வந்துடணும். இந்த அருட்பெருஞ்சோதி, இந்த ராமலிங்க சாமி ஜோதி வந்துடணும். இந்த வடலூரில் பூசத்தில் காட்டுற ஜோதி வந்துடணும். அப்போ கண்களில் அது வரணும், வாயில் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் வரணும். இது ரெண்டும் அப்பா எனக்கு துன்பமாக இருக்குது, எனக்கு உடல்நலம் நல்லா இல்லை, எனக்கு உடல்நலம் நல்லா இல்லை, எனக்கு காமத்தினால் துன்பமாக இருக்குது, எனக்கு உடல்நலம் சீக்குனால தொந்தரவாக இருக்குது அப்படின்லாம் நினச்சி மனதை வேதனைப்படுத்தி கொள்ளாமல், சிந்தையில் துன்பொழி சிவம் பெருக எனத்தொழில் ஐந்தையும் எனக்கருள் அருட்பெருஞ்சோதியினர். அப்போ சிந்தையில் அந்த கவலையை ஒழிச்சிடணும். சிந்தையில் அந்த ஆசையை ஒழிச்சிடணும். சிந்தையில் அந்த துன்பத்தை ஒழிச்சிடணும். சிந்தையில் துன்பொழி, அந்த துன்பத்தை ஒழிச்சிட்டீங்களே ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதி நிலையை நீங்கள் எய்தலாம். அதற்கு காலையில் தயவு செய்து விடியற்காலம் 3 மணிக்கு தான் எனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு சின்ன அலாரம் வால் கிளாக் கையில் வச்சுக்கோங்க. அதை வைத்துக்கொண்டு 3:30 மணிக்கு எழுந்துறீங்க. நீங்கள் முகம் கை கால் கழுவுனாலும் சரி, இல்லை கழுவா விட்டாலும் சரி, வாயை கொப்பளிச்சுட்டு செஞ்சாலும் சரி, அது செய்ய வேணும் இருந்தால் கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வாய் நாரலை, இதெல்லாம் ஒரு துன்பம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கனால அதுவே ஒரு இன்பம். அப்போ நீங்கள் எழுந்து அப்படியே படுக்கையில் எழுந்து அந்த விளக்கை பார்த்துட்டு அந்த பெருமான் மாதிரி கையை வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம், இல்லை ஒரு மணி நேரம், 3/4 மணி நேரம், இது மாதிரி சத்த நாளி அந்த முதுகை நேராக வச்சுட்டு சத்த நாளி வேண்டிட்டு மறுபடியும் தூக்கம் வந்தால் உளுந்து படுத்துக்குங்க. ஏன்னா அந்த விடியற்காலம் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரம்தான் ராமலிங்க பெருமான் அண்டங்களுக்கு அப்பால் உள்ள அந்த அமுத அலைகள் நம்ம வீடு தேடி நிற்கும். அது எங்கே பார்த்தாலும் நிற்கும். ஆனால் அதை பற்றி கொள்வது எவ்வாறு? அந்த நேரம் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிறாங்க ஐயா. அந்த நேரம் காத்து கொண்டு இருந்தீர்களே ஆனால் உங்கள் உடம்புல அந்த சிவனே புகுந்து கொள்ளும் அந்த அமுத அலைகள். ஏன்னா ராமலிங்க ஐயா எழுதியிருக்கார், சூட்சும உடம்பு, தூள உடம்பு, சூட்சும உடம்பு, பிரணவ தேகம், ஞான தேகம்னு எழுதிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு தேகத்தை அவர் எழுதலை, ஆனால் எழுதியிருக்கார், பாட்டில் எழுதியிருக்கார், ஞானசரியில் எழுதியிருக்கார், அமுத வடிவம் பெறலாமே. அப்போ அமுத அலைகளாக மாறிடுறார். அதை வெளிப்படுத்தலை, அவர் அதிகமாக சொல்லிக்கல. அப்போ யாருக்கு தெரியுது? அது அதன் உள்ளே புகுந்து புறப்படுறவங்களுக்கு தான் ஆக அமுத அலைகள் இருக்குது, அமுத வடிவம் பெறலாம். அப்போ அந்த அமுத வடிவத்தை, அந்த அமுத அலைகளை எந்த நேரம் நம்ம சுவாசிக்கலாம்? விடியற்காலம் 3 to 4:30. எனவே நாமளும் இந்த இரவாத நிலையை அடைவோம். நாமளும் இந்த உடம்புல நாற்றம் இல்லாமலும், உடம்புல நோய் இல்லாமலும், நல்ல கண் பார்வையுடனும், நல்ல தெளிவான பேச்சுடனும், தெளிவான சிந்தையுடனும், அந்த தெளிவான சிந்தை
அந்த தெளிவான சிந்தை கழிப்புற கண்டால் அங்கே அமுதம் ஓரிடும். சிந்தை கழிக்க கண்டு சிவானந்த மாது உண்டு. அந்த சிந்தை உங்களுக்கு இன்புற்று, அந்த இன்பம், அந்த லைப்பு, அந்த ஆன்ம லைப்பு ஏற்பட்டு விட்டாலே அந்த அமுதம் தன்னால் ஊற ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்கள், அந்த விடியற் காலம் உட்காந்து அந்த மாதிரி நீங்கள் வேண்டிட்டு ஒரு 4 நாள் 10 நாள் இப்படி ரெகுலராக பண்ணி பாருங்கள், அந்த தண்ணி ஊறும். உங்கள் வகையில் சொன்னால் அது எச்சல், அந்த எச்சல் ஊறும். அதை சாப்பிட்ட மாத்திரத்துக்கே அவ்வளோ தெம்பாக இருக்கும். அந்த நேரத்தில் எவ்வளோ குளிராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஏசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விதமான உஷ்ணம் ஏற்படும். ஒரு விதமான மனச்சிந்தையானது மகிழ்விக்கும் பொழுது அந்த 7 வகை அமுதம், நாக்கு அடியில் ஒரு அமுதம், அந்த சுவையெரும்பில் ஒரு அமுதம், பல்லுக்கு இடுக்கில் ஒரு அமுதம், அப்புறம் அந்த கன்னத்தில் ஒரு அமுதம் வரும். இது போல் உண்ணாவில் ஒரு அமுதம், அதுதான் அக அமுதம். அது தேனி போன்று இருக்கும் கடைசிய நிலை. அது போன்று இந்த அமுத வகைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்கனாலே உங்கள் உடம்புல ஒரு விதமான தேஜஸ் ஏற்படும். முகம் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த பார்த்தா கருப்பாக இருக்கிறாங்க, ஆனால் முகம் அவ்வளோ அழகாக இருக்குது. இத்தனைக்கும் ஒரு பல்லு தான் இருக்குது ஏத்தாப்பில், அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அப்போ காரணம் என்ன? அந்த சிந்தை பூராவும் அந்த இறைவனை நோக்கி நிற்குது. சிந்தை பூராவும் தொலைநோக்கு பார்வை கொண்டு இருக்குது. அந்த மருந்து தயாரிக்கும் பொழுது இது காசுக்காக தயாரிப்பது இல்லையா, அவர் தயாரிக்கக்கூடிய மருந்து பூராவுமே நல்ல நிலைக்கு போய் சேரணும், எல்லோருக்கும் கிடைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்பத்தை அந்த மனதில், அந்த சிந்தையில் வைத்துக்கொண்டே தயாரிப்பதனால அந்த மருந்து அமிர்தமாக மாறிவிடுகிறது. இதுதான் அது சூட்சுமம். இதுதான் அந்த நேர்மையான எண்ணம், அந்த உயர்வான எண்ணம், அந்த மகிழ்ச்சியோடு அதை தயாரிக்கும் பொழுது அது அமிர்தமாக மாறி போயிடுது. அதில் ஒரு சிட்டிக்கை வாயில் அள்ளி போட்டோன்னே அவங்க உடம்பு சீக்கிரம் சௌரியமாக போயிடுது. அப்போது அந்த மாதிரி இருக்கணும். அப்போ நல்ல மகிழ்ச்சியை உண்டு பண்ணிக்கணும். எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு அதிக மகிழ்ச்சி வேணும். அதாவது மகிழ்ச்சி எந்த கடையில் விற்கிது, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம், 1 தொலா 1/2 தொலா வாங்கலாமான்னு கேட்காதீர்கள். நாம தான் உண்டு பண்ணிக்கணும். கவலையை உண்டு பண்ணிக்கிறோம்ல, எவ்வளோ கவலையை செத்த நாளைக்குள்ளே உண்டு பண்ணிக்கிறோம். அப்போ மகிழ்ச்சியை ஏன் உண்டு பண்ணிக்கொள்ளக்கூடாது? மகிழ்ச்சியை உண்டு பண்ணிக்கணும். கொஞ்ச நாள் அந்த மகிழ்ச்சியும் உங்கள்கிட்ட அதிக நேரம் இருக்க போகிறதில்ல, கவலையும் உங்கள்கிட்ட அதிக நேரம் இருக்க போகிறதில்ல. இது வந்தால் அது போயிடும், அது வந்தால் இது போயிடும். எனவே நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவாக நிற்பது போன்று அந்த நடுநிலையில் நடுநாடி நின்று இருத்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி இருந்து இறைவனை பற்றி கொண்டே ஆக வேண்டும். அருட்பெருஞ்சோதியை அடைஞ்சே ஆகணும், தெய்வத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தோடு இருந்து நீங்கள் எல்லாம் சாகாவரத்தை அடையணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளவோ பேர் எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ஃபோனுக்கு மேலே வருது, யாரும் எடுப்பதில்லைண்ணா. ஏன்னு கேட்டால் எனக்கு முடியல. இப்போ சற்று முன் பார்த்தீங்க, அவங்களுக்கு சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஃபோன் வருது. எத்தனை ஃபோன் வருது, எத்தனை பேருக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் அடியவன் அந்த அருட்ஜோதியில் கலக்கணும் இல்லையா, அதற்கு இடையூறாக இருக்குது எனக்கு இந்த ஃபோனும். அது என்னுடைய சிந்தைகளில் எல்லாம் அந்த ஏகாந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சிந்தைக்கு இடையூறாக மாறுது. அந்த ஃபோன் இடையூறாக மாறுது. மற்றவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற சொற்கள் எல்லாம் சிரமமாக இருக்குது. எனவே மிக 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 முக்கிய அடியார்கள், அந்த மனம் உருகிய நிலையில் உள்ள அடியார்கள், அந்த அருட்பெருஞ்சோதியை அடைந்தே தீர வேண்டும் என்கிற அடியார்கள், அவர்களெல்லாம் மாதம் ஒரு முறை அந்த பூசத்துக்கு பூசம் இவ்விடம் சேருங்க. நாமெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அப்போது யாருக்கு என்ன வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இங்கே வந்தோம்னாலே, வடலூர் வந்துட்டோம்னாலே அது நமக்கு கிடைக்கிறது தன்னால் கிடச்சி போயிடும். அது கிடைக்காம இருக்காது, கிடச்சிரும், என்றைக்கும் கிடச்சிரும். அதனால் மாதந்தோறும் அந்த சத்திய ஜோதியை பாருங்கள். அது உற்று பார்க்க 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 ஒளி உண்டாகும் உங்களுடைய ஆன்மாவில். உங்களுக்கு இரவா வரம் தருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய காரண கருவி. ராமலிங்க பெருமான்
தன் உடலை மேட்டுக்குப்பம் என்கிற ஒரு குடிசையில் மறைச்சிக்கிட்டாரு. வெளியில் கதவை இழுத்து பூட்டிடுங்கன்னு சொல்லி வெளியில் பூட்ட சொல்லிட்டாரு. அப்போது அங்கே அதிகாரிகள் வந்து ஆஞ்ஞாபித்து அதை திறக்க சொல்கிறாங்க. ஒன்றும் பார்த்தா ஒன்றும் இல்லை, இறைவன் காட்டி கொடுக்கல. அப்போ அங்கே மறைஞ்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசுன்னுட்டார். முரசறிஞ்சு சொல்லு, நான் ஜோதி ஆயிட்டேன், முரசறிஞ்சு சொல்லுன்னு சொல்கிறார். ஆனால் அப்போ நாமெல்லாம் அப்போ ஜோதி ஆயிட்டாரே, எங்கே ஜோதியை பார்க்கறது? இன்னைக்கு பூசம் அவர் ஏற்படுத்திய ஜோதியை தானே பார்க்குறோம். அவர் அங்கே தன்னை மறைத்து கொண்டு இங்கே ஜோதியாக காட்டுகிறார், தெரிகிறார். நீங்கள் இன்னும் மாதந்தோறும் வந்து 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 பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு போன் போடுறது, மற்றவர்களை இவங்களை தேடிக்கிட்டு நிற்கிறது, இதெல்லாம் வீண் போகும் காலம். அந்த ஜோதியை பார்த்து கொண்டு அந்த பார்வையினாலே எப்படி பார்த்தல் வேண்டும்? ஒருமையோடு பார்த்தல் வேண்டும், வேற எந்த சிந்தையும் இல்லாமல் பார்த்த வேண்டும். அந்த பெருமானுக்கும் உங்களுக்கும் அந்த மோன நிலையில் இருந்து மோனத்திலிருந்து பேசணும். நீங்கள் எப்பா அந்த அருட்ஜோதி ஆனேன் என்று சொன்னேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஜோதி தானா அது நீ தானாப்பா? எனக்கு நீ வந்து தகதகான்னு வெறும் வெளிச்சமாக எனக்கு காட்டி புரோஜனம் இல்லை. நானும் ஒரு அறிவிலி. எனக்கு உன்னுடைய அந்த மகத்துவமான அந்த அருட்பெருஞ்சோதி ஒளி இந்த தரிசனத்தில் எனக்கு தெரியணும். அது என்று வருமோ எனக்கு தெரியலை. எனக்கு இன்று வருமோ நாளைக்கே வருமோ என்று நான் ரொம்ப கவலைப்படுறேன். அதனால் எனக்கு ரொம்ப காலதாமதம் பண்ணாமல் அந்த அருள் ஒளியை எனக்கு காமிச்சு எனக்கு நல்ல தைரியத்தையும் கொடுத்து மனோ தெம்பையும் கொடுத்து என்னை மாதம் உன்னை வந்து நான் பார்க்கவும் நானும் உன்ன மாதிரி ஆகவும் கைவிட மாட்டேன் என்று ஊது சங்கேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதன் வாயிலாக என்னை எப்படியாவது கைப்பிடித்து கொள்ள வேண்டும், சின்னம்பிடி என்று கைப்பிடித்து கொள்ள வேண்டும். ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கருணையே வடிவான ராமலிங்க பெருமான் என்னை இவ்விதம் கொண்டு வந்தது போல உங்களையும் கொண்டு வந்துருவாங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனால் எந்த நேரத்திலையும் மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்க. இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் பற்றக்கூடாது. சந்தேகம் பட்டுட்டிங்கன்னா அத்தனையும் பால் போயிடும், வீண் போயிடும். சந்தேகம் மட்டும் பற்றவே கூடாது. அதுங்க இங்கே சந்தேகப்படலாம். ஒரு சிலையை நிறுத்தி வச்சு அதுக்கு கற்பூரம் காட்டி மாலை போட்டு சந்தனம் போட்டுட்டு அது கொடுக்குமா கொடுக்காதா அப்படி சொல்லி நீங்கள் சந்தேகப்படலாம். ஏன்னா சிலை வந்து கொடுக்க போகிறதில்ல. அதுக்கெல்லாம் ஓரளவு ஒரு வரையறுக்கப்பட்ட அருள் தான் அவங்களுக்கெல்லாம். அதனால் இது வந்து அண்டங்களுக்கு அப்பாலும் அருட்பெருஞ்சோதி அறிவு விரிந்து கிடக்குது. இது ராமலிங்க பெருமான் வந்து எங்கெங்கு இருந்துயிர் ஏதேதி வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதி என்று யார் எங்கெங்கே இருந்துட்டு கூப்பிட்றாங்களோ அங்கங்கெல்லாம் ஓடுறாரு ஐயா, நம்மளையும் ஓட வைக்கிறார். அதனால் நீங்கள் எல்லோரும் ராமலிங்கத்தை நம்பி, அருட்பெருஞ்சோதியான ராமலிங்கத்தை நம்பி நீங்கள் செயல்படுங்க. ஏன்னா சாக வேண்டான்னு நினைக்கிறது வெகு சிலர் தான் இருக்காங்க. சொற்பொழிவு கேட்டுட்டு அத்தோடு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் கூடாது. எவ்வளவோ பேர் சொற்பொழிவு பண்ணுவாங்க. நிறைய பேர் சொற்பொழிவு பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, கடைசியில் நாமெல்லாம் ஜோதி ஆவதற்கு 300-400 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னுறாங்க. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாங்கிறது மாதிரி 2 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்லி போடுறாங்க, நாமெல்லாம் ராமலிங்க சுவாமிகள் போன்று ஆவதற்கு ஒரு 400 ஆண்டு 300 ஆண்டு ஆகும் அப்படின்னு இவ்வளோ காலம் இவ்வளோ நேரமும் சொற்பொழிவு சொல்லி அந்த 6ஆம் திருமுறையில் வரியாக சொல்லுவாங்க. அந்தந்த பக்கங்களை பார்த்து சொல்லுவாங்க. அந்த பக்கங்களெல்லாம் போட்டு அப்போ இவைகளையும் போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அப்படி செய்யக்கூடாது. தானும் வாழ்ந்து காட்டணும். யார் ஒருவர் சொற்பொழிவு பண்ணுறாங்களோ அவங்களும் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும். அடிவன் வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் நேரவே சொல்கிறேன். அப்போ அப்படியாவது நீங்கள் நம்பணும். ஏன்னா அடிவன் பட்ட பாடு பெரும்பாடுங்க. என்ன மாதிரி நீங்கள்லாம் பட்டு வந்திருக்க முடியாது. வசதி உள்ள குடும்பத்தில் பிறந்து படாத பாடுபட்டு வந்தேன். இப்பையும் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்? அந்த குடும்பம் என்ன சலக்கு, அதை அவ்வப்போது வந்து மாட்டிக்கும். என்ன பண்ணுறது? அந்த நேரம் சத்த கொஞ்சம் வழியாக இருக்கும். அந்த வழியை இப்படி ஒயிட்டி கொடுத்துட்டு பெருமானே அருட்பெருஞ்சோதி
அபயம் அப்படின்னு சொன்னால் அது அதற்குன்னு சில உத்தமர்கள் வர்றாங்க, நின்று ஏதோ ஒரு வழியில் அப்படியே ஏங்கி தாங்கி கொண்டுட்டு போயிடுறாங்க. புரியுதா? அதனால் இறைவன் அருட்பெருஞ்சோதியை நாம் பரிந்து உள்உணர்ந்து உள்வாங்கி கொள்ளுதல் வேண்டும். இவ்வளோ காலமும் இருந்தது மாதிரி இருக்காம எப்பொழுதும் கதை கேட்டோம் வந்தோம் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கான் அவர் பேசுகிறாரு, நாம் இது எது உண்மையோ எது பொய்யோ என்று சந்தேகிக்காமல் அதை உண்மை என நம்பினார் கெடுவதில்லை, அது நான்குமர தீர்ப்பு அது. அதனால் நிச்சயம் நம்பி செயல்படுங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக ஏற்படும் என்பதை சொல்லி இந்த சில ஞானியர்கள், ஏன்னா அடியவன் இங்கே இந்த ஞான நிலையில் வந்த பிறகு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அதனால் நான் எந்த மனித வகையில் எனக்கு எந்த விதமான ஆளும் இல்லை. அதனால் நான் ரொம்ப வருத்தப்பட்டதன் காரணமாக எனக்கு ராமலிங்க பெருமான் இதே போல் மற்ற ஞானிகள்லாம் சில பேர் ஞான நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் வந்திருக்கு, ஆனால் அவங்க வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க என்பதைத்தான் இதன் மூலமாக சொல்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்க வாழ்வு வாழ சிலருக்கு உடல் தகுதி இருந்தால் மனத்தகுதி இருக்காது. சிலருக்கு ஐயா சொன்னாங்க, அந்த என்ன கோபிச்செட்டிப்பாளையம் ஐயா சொன்னாங்க, நான் அந்த யோகாசனம்லாம் செய்வதனால என் உடம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. ஆனால் வாஸ்தவம் தான், அழியாமல் இருக்குமா? அழிஞ்சிருமே அப்படி சொன்னோன்னா ஐயா அங்கே அவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு. புரியுதா? அதனால சிலருக்கு உடல் தகுதி இருந்தால் மனத்தகுதி இருக்காது. சிலருக்கு மனத்தகுதி இருக்கும், உடல் தகுதி இருக்காது, அந்த பக்குவம் இருக்காது, உடல் தகுதி இருக்காது, மனம் பக்குவமாக இருக்கும், உடலில் விட்டுருவாங்க. ஏன்னா அறியாமையினால இந்த பால் மோர் தயிர் நெய் வெண்ணெய் நெய் இவைகளை சாப்பிட்றதும் இந்த பிற உயிர்களை கொன்று சாப்பிட்றதும் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்கள அந்த தகுதி இருக்காது. சிலருக்கு மனமும் உடலும் தகுதி பெற்றிருந்தால் பகுத்தறிவும் என்ற அறிவு இருக்காது. எல்லாமே ஒன்றா வந்திருக்கும். அந்த பேரறிவு, பகுத்தறிவு என்றால் பிரித்து பார்ப்பது, தன்னை சோதனை இடுவது. இப்போ நமக்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னா அது ஏற்பட்டது உண்மைதானா, இதனால் என்ன நடக்குது, இதனால் நமக்கு லாபம் என்ன, நாம் இதன் வழியாக போகலாமா அப்படி சிந்திப்பது பேரறிவு. சிலருக்கு மனமும் உடலும் பகுத்தறிவும் அறிவு இருப்போருக்கு துணிந்து மேல் செல்லும் மன துணிவு இருக்காது. இதை பார்த்துக்கிட்டீங்களா? உடம்பு இருக்கு, உடம்பும் சன்மார்க்க உடம்புக்கு காய கல்ப உடம்புக்கு மனம் அறிவு எல்லாம் ஆனால் ஐயா சொல்லியிருப்பாங்க, துணிந்து வான்னு எழுதியிருப்பாரு. நம்ம ஞானசரியில் துணிந்து வா அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த துணிச்சல் வேணும். சில பேருக்கு அந்த துணிவு இருக்காது. அந்த துணிவு இல்லாததுனால அவங்களுக்கு தோய்ந்து போயிடும். நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அவங்களுக்கு உடலில் ஒரு தகுதி ஏற்பட்டிருக்கும், ஒளி தகுதி ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் என்ன நினைப்பாங்க, எப்பா இதுக்குள்ளே பூந்தா நமக்கு சரியாக வந்துருமா, நம்ம புள்ள குட்டியெல்லாம் வேற இருக்குதே, ரிட்டன் வர முடியுமா, ரிட்டன் வர்ற நீ எதுக்கு அதில் போய் போடுற? ஆக மன துணிவு இருக்காது. மன துணிவு இல்லாமல் போயிட்டால் வீணாக போயிடும். சிலருக்கு துணிந்து மேல் ஏறும் துணிவு இருக்கும். கண்களில் போகக்கூடிய தூக்கத்தையும் அதை நிர்ணயிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். அதாவது எல்லாமே நல்ல சிலருக்கு துணிந்து மேலே ஏறக்கூடிய துணிவு இருக்கும், ஆனால் கண்களில் அந்த தூக்கம் அவங்கள மறைக்கும். எப்படியா இருந்தாலும் ஒரு தூக்கம் அப்படி பண்ணிடுவாங்க. அந்த தூக்கம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வீணா போயிடும். தூக்கம் துளைத்தான் என்று ஊதூது சங்கே, துன்பம் தவிர்த்தான் என்று ஊதூது சங்கே. தூக்கத்தை தொலைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு துன்பம் தவிர்க்கப்படும். டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கள்லாம் எப்படியும் 8 மணி நேரம் 7 மணி நேரமாவது தூங்கணுங்கிறாங்க.
என்ன ஐயா என்ன சொல்கிறாரு, எவ்வளவுக்கு எவ்வளோ நீ தூக்கத்தை குறைச்சியோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஆயுள் விருத்திராங்கிறாரு. தூக்கத்தை தொலைச்சாக்கா ஆயுள் விருத்தி ஆகும், சாகா நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு ராமலிங்க சுவாமி சொல்கிறார். ஆனால் டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ 12 மணி நேரம் நீ தூங்கியே ஆகணும், தூங்கு அப்படிங்கிறாங்க. சிலர் சலங்கை நாதம் தகுதி அறியாமல் இருப்பார்கள். அதாவது இவங்களுக்கு எல்லாமே வந்திருப்பாங்க, அந்த தூக்கமும் தொலைக்கப்பட்டிருக்கும். அந்த தன்னுள் கேட்கக்கூடிய சலங்கநாதம் சத்தம் இருக்குல்ல, அதாவது தன்னுள்ளே ஒரு பேச்சு வெளியே வரும். இதை இப்படி செய், அதை அப்படி செய், இது போகாதே, இதை சொல்லு, இதை சொல்லாதுன்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லும். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ நமக்கு ஏதோ காதில் விழுந்த மாதிரி இருந்தது, சரிதான், அது என்னமோ தெரியல அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ ஒவ்வொரு படியாக மேலே ஏறிக்கொண்டு போகும் பொழுது இவைகளெல்லாம் அடியவன் பட்டு வந்த பாதைகள். இதை தான் என்னுடைய அனுபவம் பூரா அதில் எழுதியிருக்குது, வேற யாரும் எழுதுனது அல்ல. இது ஒரு ஐயாட்ட, நம்ம திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஐயாட்ட ஃபோனில் சொல்லிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குப்பா, வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்குது, இவ்வளோ தூரம் மேலே ஏறி ஆகணும், இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா தொலைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஃபோனில் சொன்னேன். அந்த பையன் கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எழுதியிருந்திருக்கு. அதனால் சிலர் சலங்கை நாதம் தகுதி அறியாமல் இருப்பார்கள். தனக்குள்ளே நடக்கக்கூடிய தன் மனம், 4 மனம் உண்டு, வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம், ஆன்ம மனம். இந்த மனம் வந்து எனக்கு ஓதாது உணர்த்தப்பட்டதுனால எனக்கு தெரிஞ்சது. அதன் பிறகு உரைநடை பகுதியில் வந்து பார்க்கிறேன், அந்த 4 மனமும் இருக்குது. இந்த 4 மனத்தை எனக்கு ஒரு பேரின்பமாக அமையப்படுகிறது. இந்த 4 மனமும் அந்த 4 மனதில் அதை அறிந்து அதற்கு இறை போட்டு அதற்கு தகுந்த பாக்கியமிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் அதில் வெற்றி பெற முடியும். அதான் அந்த சலங்கநாதம். தன்னுடைய காதில் அந்த சலங்கநாதம் சொல்லக்கூடிய சொற்களை எல்லாம் அறிந்து போகணும். அப்படி போகும் பொழுது நீங்கள் சில நேரத்தில் சலங்கநாதம் கேட்டு நான் போகிறேன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் சுத்தமாயை உங்கள் உடம்புல அமுதமும் இருக்குது, ஆலாகால விஷமும் உங்கள் இதில் இருக்குது. அப்போது ஆன்மா என்னும் அருட்ஜோதியும் இருக்குது, சுத்த மாயையும் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், அதை ஐயா சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் ஞான சரியில்லை, மற்றறிவோம் என்று சிறிது தாழ்ந்திருப்பீர், ஆனால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துடுமே அன்றோ அப்படிம்பாரு. அப்போ ஒரு மற்றது அப்புறம் அறிஞ்சுக்குவோம், அடாடா இப்போ தூக்கத்தை கிழக்கமாக இருக்குது, இப்போ கேட்க வேண்டாம், இப்போ பார்க்க வேண்டாம். அதாவது நல்ல காதில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், கனவுல சொல்லப்பட்டிருக்கும், நினைவுலேயே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதை பற்றி இப்போ சிந்திக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கோன்னா வீண் போயிடும். அதான் சலங்கநாதம், வீண் போயிடும். மற்ற அறிவும் இன்று இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் என்ன, நமக்கு வந்து தாயாகவும் தந்தையாகவும் ராமலிங்க பெருமான் நம்ம உடம்புல இருப்பதனால தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நீகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியன் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம். அந்த மாதிரி தெய்வம் அது நமக்குள்ளே இருக்குது, நாம தான் அதை அறியணும். இகத்திற்கு தகுதியாக இருப்பார்கள், ஆனால் பரத்திற்கு தகுதியாக இருக்க மாட்டார்கள். ஐயா சொல்லுவாங்க, இகத்தில் இருந்து கொண்டே பரத்தை பெற்றுக்கொள். இகத்தில் இருந்து கொண்டே பரத்தை பெற்றுக்கொள்னா, இகம்னா இந்த பூமி, இந்த உலக வாழ்க்கை, இதில் இருந்து கொண்டே பரவாழ்க்கையை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது தெரியாது சிலருக்கு. சிலர் இகத்திற்கு தகுதியாக இருப்பார்கள், ஆனால் பரத்திற்கு தகுதியாக இருக்க மாட்டார்கள். இக வாழ்க்கைன்னா நான் சொல்கிறேன் உலக வாழ்க்கை, சாதாரண மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை சொல்லலை. உங்களோட இருந்து கொண்டே இப்போ அடியவன் இருக்கேன்ல, இது இக வாழ்க்கை, உங்களோட தான் இருக்கேன், ஆனால் அடியவன் தனிச்சு இருக்கேன்ல. எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறேன், எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறேன், எது கொடுத்தாலும் தொட மாட்டேங்கிறேன், விலகிதெல்லாம் ஓடுகின்றேன். இது இக வாழ்க்கை.
இந்த இக வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த பூமியில இருந்து கொண்டே, இந்த எர்த்தில் இருந்து கொண்டே பரவாழ்க்கையை அறிந்து கொள்ள வேணும். அந்த பரவாழ்க்கை எப்படி பிடிச்சுக்கிறது? யுகத்தில் சுயஞ்சோதியாக இருக்கக்கூடிய நாம தினகாலமும் அந்த ஜோதி தரிசனத்தை தன் ஆன்ம ஒளியை சிந்திக்க 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 செயலாக்கி கொண்டு அதன் வழியே உடலில் பரிபூரண நிலையை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய சிரசுக்கு மேலே எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த 8 ஜான் உடம்புக்கு மேலே, இந்த சிரசுக்கு மேலே கரெக்டாக 2 ஜான் உயரத்தில் தான் அந்த பரவொளியோட ஆதிக்கம் இருக்குது. அதனுடைய சக்தி இந்த தலையிலேருந்து 2 ஜானுக்கு மேலே தான் இருக்குது. இதை உணர முடியாதா? இதை உணரணும். இதை உணர்ந்து கொண்டு இந்த பூமியில் உள்ள இந்த யுகத்தில் இருந்து கொண்டு இந்த அனுபவங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் வானமே காவல் என்று உந்தி வரேன்னு ஒரு பாடல் இருக்கும். ஐயா பாடல் சொல்லுங்களேன் 2 வரி. உந்தி வரேன்னு ஒரு பாடல் இருக்கு. ராமலிங்க சுவாமிகள் பாடிய பாடல் உந்தி வரேன்னு இருக்கு. அந்த பாடல் வானமே காவல் என்று உந்தி வர. இன்னும் நிறைய வரிகள் இருக்கு. எனக்கு அந்த வரிகள்லாம் எனக்கு சொல்வதற்கு முடியலை. எனவே இந்த சுயஞ்சோதியாக நாம மாறி இந்த சுயஞ்சோதியாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுதே 2 கைகளையும் மேலே கூப்பி அப்படி தொழும் பொழுது இந்த விரல்கள் மூலமாக அந்த பரநிலை, அந்த பரஞ்சோதி, அந்த அலைகளை நாம் தொட்டிடலாம். அது தொட 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 இந்த சுயஞ்சோதியாக இருக்கக்கூடிய இந்த சிற்றணுவாக இருக்கக்கூடிய இந்த உடலானது அதிக வெப்பம் உண்டு. வெப்பம்னா நீங்கள் சொல்லக்கூடிய அசுத்த வெப்பம் கிடையாது, ஞான வெப்பம், சுத்த உஷ்ணம், ஞான உஷ்ணம். அது ஒன்றுமே பண்ணாது. அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சிறிய ஜோதியாக இருக்கக்கூடிய நாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உந்துதல் சக்தி வரும். நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது கை இப்படி வச்சுட்டு விளக்கு தியானத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்திருக்கலாம். அவங்க எழுந்திருந்து சொல்லலாம். அப்படியே இன்னும் பறக்கிற மாதிரி இருக்கும். கீழே உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியாது. அது மாதிரி யாருக்கு இருந்திருக்கா? உங்களுக்கு இருந்திருக்கா? உங்களுக்கு இருந்திருக்கா? வெரி குட், வெரி குட். அதுதான் உந்தி வர. அந்த சக்தியை அதிகமாக உண்டு பண்ணிவிடணும். இந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அந்த உந்தி பறக்கக்கூடிய சக்தியை உண்டு பண்ணணும். அப்படி உண்டு அந்த 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 இப்படி உண்டு பண்ணும் பொழுது அந்த சக்தியானது அதிகமாக ஏற்பட்டு அது அந்த சுயஞ்சோதியானது மெல்ல 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 அதிகமான ஒரு வெளிச்சமாக ஏற்பட்டு அந்த பரஞ்சோதி வெளிச்சத்தில் ஒன்று கலந்துரும். அதான் ஒன்று கலங்கிற பாடலில் வரும். அது அந்த பரஞ்சோதி வெளிச்சத்தில் ஒன்றரை ஒன்றிய ஒன்றனும் ஒன்றாக மாறி போயிடும். இப்போ 2ஆக இருக்கும், அது ஒன்றாக மாறி போயிடும். ஒன்றரை ஒன்றி போயிடுமா? அந்த ஒன்றும் ஒன்று அரை, அந்த ஒன்று அரை அருந்து போய் ஒன்றி போயிடுமா? எதில் ஒன்றி போயிடும்? அந்த ஆன்ம ஒளி, அந்த பரஞ்சோதியில் ஒன்றி போயிடும். அதுதான் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். இப்போ புரியுதா? இது மாதிரி அந்த சொல்லக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் நல்ல நலமோடு புரிந்து கொண்டு இந்த உடலை அந்த சுயஞ்சோதியாக மாற்றப்பட்டு இந்த சுயஞ்சோதியானது பரஞ்சோதியில் 2.5 கலக்கணும். அப்போ 2.5 கலக்கும் பொழுது தான் அதுதான் ஞான தேகமாக மாறிடும். அந்த ஞான தேகமானது அது எங்கும் இருக்கும். எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நினச்சா போகும். எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரே இடத்துல இருந்து 10 இடங்களுக்கு போகலாம். ராமலிங்க பெருமான் கடலூரில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஒரு இடத்துல நின்றவர் 10 இடங்களில் அவர்களுடைய திருமேனியை காட்டி வழிபட வச்சிருக்கிறார். அதுதான் அந்த மாதிரி ஆயிக்கலாம். அது கொஞ்ச நாள் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஏன்னா இப்போ அடியவனுக்கு இந்த தாயார், அவங்க, இந்த இவர்கள், இந்த மாதிரி இந்த சாமிநாத ஐயா, இந்த திருநாவுக்கரசு, இவங்கள் போன்ற உள்ளவர்கள்லாம் இவனிடம் எப்பொழுது இந்த செய்தியை பற்றி கொள்வது, இன்னும் எவ்வளோ உள்ளே வச்சிருக்கிறானோ, இதெல்லாம் நம்ம எப்போ என்னைக்கு கேட்டுக்கொள்வது அப்படி சொல்லி அழைகிறாங்கல்ல அந்த குழந்தையெல்லாம். இது இவர்களுக்காக அந்த ஞான உடலில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு
அவர்களுக்கு சும்மா அப்படி கண்ணால் இப்படி தனியாக உட்கார்ந்துருக்கும் போதே அவர்களுக்கு வந்து உணர்த்திப்படுறது, ஓதாவது உணர்த்தப்படுகிறது அவருக்கு. அது சலங்கநாதம். உணர்த்தி, ஆஹா நம்ம நேற்று நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு நமக்கு இந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சே. சிலருக்கு அப்படி உணர்த்தல் வரும். சிலருக்கு ஒரு பேப்பர் மூலமாக ஏதோ ஒரு சின்ன பேப்பர் கிடக்கும், அதில் ஏதாவது ஒன்று கிடக்கும். அல்லாட்டி போனால் நம்ம பொள்ளாச்சி ஐயா மாதிரி யாரோ ஒருத்தன் கோபிச்செட்டிப்பாளையம் ஐயாவா அவர்கள் போல் ஏதேனும் ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு அந்த மாதிரி அவர்கள் சொல் மூலமாக இது ஏதோ ஒரு செய்தி கிடைக்கும். இது இப்படியெல்லாம் கிடைச்சிரும். இந்த மாதிரி கிடைக்க 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 நாம் வந்து உற்பத்தி பண்ணி கொள்ள வேண்டும். நம்ம தான் தன்னைத்தானே உற்பத்திக்கு பண்ணணும். அதில் பயப்படாதீங்க. அந்த நெருப்பு உங்களை சுட்டுடாது, அந்த உஷ்ணம் உங்களை அழிச்சிடாது. அடிவன் சொல்லக்கூடிய ஞான உஷ்ணம், சுத்த உஷ்ணம், தெய்வ உஷ்ணம் உங்களை ஒரு காலம் அழிக்காது. இது ராமலிங்கத்தின் மீது ஆணை. இந்த சுத்த உஷ்ணம் ஏற்பட 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 உங்க உடம்பு அததில் கரையும். அப்படி கரைந்து இந்த உடலானது ஒளி தேகமாக மாறிடும். ஸ்தூல உடல், சூட்சும உடல், பிரணவ உடல், ஞான உடல். அந்த ஞான உடல் அந்த பரநிலைக்கு போயிட்டீங்கனால ஞான உடல் தான் அது. அந்த பரநிலைக்கு போன ஒரு பிறகு அதிலிருந்து 21 நாட்கள் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செய்யலாம். அந்த 21வது நாட்கள் முடிந்த பிறகு ஐயா 10-15 தினங்கள் உள்ளே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார்ல, அந்த ரகசியம்தான் அது. அந்த 21வது நாள் உங்களுக்கு அந்த தேகமானது, அந்த ஒளி தேகமானது அமுத அலைகளாக மாறிவிடும், அமுத உடலாக மாறிவிடும். அப்புறம் நீங்கள் வந்து நேர் உறவை எவராலும் கண்டுகொள்ளற் கரிதாம். புரியுதா? புரியுதா? நேர் உறவை எவராலும் கண்டுகொள்ளற் கரிதாம். அப்போ நேர் உறவை யாராலும் கண்டுகொள்ள முடியாது. எப்போ கண்டுகொள்ள முடியும்? ஆனால் கண்டுகொள்ள முடியும். ராமலிங்கத்தை கண்டுகொள்ள முடியும். அழுத கண்ணீர் மாறக்கூடாது, சிந்தை மாறக்கூடாது. சிந்தை மாறக்கூடாது. அந்த சிந்தையில் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க ஒளியை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தோமேயானால் அதுவாக மாறிடலாம். அப்போ அந்த பேரின்பம் கிட்டிடும், அந்த உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிடலாம், அந்த நிம்மதியை பெற்றிடலாம். அப்போ இப்போ அடியவன் இந்த ஒளி சம்பந்தமாக சொல்லி கொடுத்தேன், இப்போ சொன்னனே. இதில் உங்களுக்கு யாருக்கேன்னு எதுவும் சந்தேகம் இருந்தால் உடனடியாக சொல்லுங்க. சித்து தான் சத்தா மாறும். அடியவன் சொல்லி கொண்டு வந்த ஒளி உடம்பு பூராவும் சித்து சம்பந்தப்பட்டது. இந்த சித்தானது சத்தாக மாறுவது எப்போது? அமுதமாக. அமுதம் சாப்பிட்டா உங்க உடம்பு என்னமா இருக்கும்? சத்து அமுதமாக மாறிடும், அமுத அலைகளாக மாறிடும். அந்த சித்து சத்தாக மாறிடும். அப்போ சித்து சத்தாக மாறப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? சிவமாக மாறிடும். ஆகினால நீங்கள் அந்த விரைந்தளித்தான் எமக்கே என்று விரைந்து செயல்படணும். இதை நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் செயல்பட்டோம், நாளைக்கு ஒரு நாள் செயல்பட்டோம், நம்ம டியூட்டி முடிச்சுட்டு வந்து செயல்பட்டோம்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் செய்யலாம், டியூட்டி முடிச்சுட்டு வந்து செய்யலாம். ஆனால் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் முத்தனின் மனம் எங்கே இருக்கு? மோனத்தில். அந்த எண்ணம் நமக்கு அந்த ஜோதியவே நினச்சிக்கிட்டு இருக்கணும். உரைமனம், அந்த மனம் உறைஞ்சிடணும், அந்த ஜோதியில் உறைஞ்சிடணும். அந்த ஜோதியில் உறைஞ்சிட்டனாலே உங்கள் உடம்பு தன்னைத்தானே காயகல்பம் உடம்பாக மாறிடும். தன்னைத்தானே மூச்சு பயிற்சி, இந்த மூச்சு அதில் வரும், அந்த மூச்சு இதில் வரும். அந்த மாதிரி இருந்து விட்டாலே வெளி மூச்சு நின்று உள்மூச்சு ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அதுமாரி அனுப்பிச்சுன்னு சொன்னீங்கல்ல, வெளி மூச்சு நின்று உள்மூச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐயோ என்ன மூச்சு நின்று போச்சே, என்ன இது? பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் தாயாகவும் தந்தையாகவும் நம்ம அருட்பெருஞ்சோதி உள்ளே இருக்க. அப்போ செத்துப்பிடுவோமா? சாக மாட்டோம். வாட்டம் ஏன்? அதனால அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அதனால் அந்த சித்து என்பதை கண்டு உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக ஒரு சித்து நிலை ஏற்பட்டு போயிட்டுனா, நமக்கு இந்த சித்து நிலை ஏற்பட்டு போயிட்டு இந்த பிடி சாபம்னு சொல்லி யாருக்காவது இதை பண்ணிங்கன்னா அங்கே செலவழிஞ்சு போயிடும்.
நீங்கள் போய் கரை சேர முடியாது. அதற்கு என்ன பண்ணணும்? உங்கள் சித்து செலவாகாமல் எங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு இந்த சித்து கிடச்சிதோ அவரிடமே, அருட்பெருஞ்சோதி எனக்கு இந்த சித்து சத்துக்குத்தெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த சித்து வேலையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, சித்தை எனக்கு சத்தாகவும் மாற்ற தெரியாது, எனவே அவன் கஷ்டப்படுறான், அவன்கிட்ட எனக்கு ஃபோன் வந்திருக்கு, அங்கே துன்பப்படுறான், அருட்பெருஞ்சோதி உன் மீது ஆணை, நீ அவனை காப்பாற்று, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மனசார நினச்சிக்கின்னா போகிறோம். இந்த அமுத அலைகள், இந்த அமுத வடிவம், இந்த அருட்பெருஞ்சோதியான ராமலிங்கம் அங்கே போயிடும், அங்கே போய் அவனை காப்பாற்றிடும். அப்போ உங்கள் சித்து செலவாகுமோ? செலவாகாது. அப்போ உங்களுக்கு நான் செய்வனையெல்லாம் தான் செய்து எமக்க உங்களுக்கு வான்பதம் அளிக்க வாய்த்த நல்ல நட்பாக இருக்கார் ராமலிங்கம். புரியுதா? வாசிக்கமா புரியுதா? நல்ல நட்பு, உங்களுக்கு வான்பதம் அளிப்பதற்கு நல்ல நண்பன் ராமலிங்க பெருமான். அதனால் அப்பேற்பட்ட ஒரு நண்பன் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் நான் செய்கிறேன் இந்த அப்படி 90 பூசிக்க அப்படிலாம் வேண்டியதில்லை. இப்போ அடியே நீங்கள் கேட்கலாம், நீ ஏன்டா 90 கொடுக்குறேன்னு. நான் 90 நிறுத்தி எந்த காலமும் ஆச்சு, என்னை விடமாட்டேன்னு என்னை பிடிச்சிட்டு இருக்கும்பொழுது நான் என்ன பண்ண முடியும்? அந்த 90 கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த மன நிறைவு ஏற்படுது. அதனால் சரி கொடுப்போமேன்னு என்று கொடுக்குறேன். அதனால் என் நெத்தியில் 90 இருக்கா? இல்லை. திருநீர் இட்டு இப்படி சந்தனை போட்டு வச்சுட்டு கூப்பிட்டு சூப்பராக வருவேன், அதெல்லாம் அத்து போச்சே. அதனால் இவைகளெல்லாம் அந்த குறியீடுகள்லாம் தேவையில்லை. அருட்பெருஞ்சோதி ஒருமை மட்டும் இருந்தால் போதும். அதே போன்று நம்மளுடைய நண்பர்களும் நம்மளுடைய நிலைக்கு உரியவர்களும் ஒருமையோடு இருக்கிறவங்களா வேணும். இப்போ ஒரு அழகான பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வந்து இது காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவர்கள் அசைவம்னு எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது? அது வேணும், அது வேணும். அது இருந்துட்டாலே நம்ம வந்து அந்த அசைவம் சாப்பிட்றவங்கள தொட வேண்டியதில்லை. அசைவம் சாப்பிட்டவன் வந்து கூரை வைந்து அழகான பந்தல் அந்த தைப்பூசத்துக்கு போட்டிருக்கிறான், அதை தாங்கிக்க முடியாமல் இந்த ராமலிங்கத்தை ஐயா ஐயோப்பா இது வந்து புறவினத்தார் போட்ட பந்தலாயிற்றே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் நவந்துருக்கு. கொஞ்ச நாளைக்கெல்லாம் இடி உளுந்து அந்த பந்தல் பற்றிக்கிட்டு எரிஞ்சு போச்சு. ஆனால் ஞான சபைக்கு ஒன்றும் ஆகலை. அப்போது இந்த பந்தலாக வந்து ராமலிங்க சாமியை தாங்க போகுது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த பந்தல் அசைவம் சாப்பிட்டவன் போட்டதுனால என்ன கேடு வந்தது? இது ராமலிங்க சுவாமிக்கு வேற ஏதாச்சும் அங்கங்கே சுட்டு பிடிச்சா? இல்லை. அது அதுலேயும் அவ்வளவு நெறியா இருக்கிறார் அவர். அசைவம் சாப்பிட்டவன் அந்த பந்தலை கூட போடக்கூடாது அவன். அப்போ அந்த பந்தலை போட்டான்னா என்ன ஆகும்? அதில் சில வைப்ரேஷன் இருக்கும். அங்கே ஜோதி தரிசனம் பார்க்க வருபவனுக்கு அது துன்பமாக மாறும். அதனால் அவர் அந்த பந்தலே எரிச்சுட்டார். புரிஞ்சுதா? அது போன்றுதான் அடியவன் இந்த மாதிரி சில துன்பங்கள்லேருந்து விலக்கி கொண்டே இருக்கிறது. புரியுதா? அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த மாதிரி உயர்ந்த நிலையை அடையணும். ராமலிங்க பெருமான் சொல்கிறார், யுகத்தில் இருந்து கொண்டே பரத்தை அடையணும் என்று. எனவே இப்போ அடியவனை போன்று நல்ல எந்த நேரமும் அதற்காக வேலைக்கு போகாமல் வெட்டிக்கு போகாமலாம் உட்காந்துருக்க வேண்டாம். வேலைக்கு போங்க, அந்த நேரம் வேலைக்கு போயிட்டு முடிச்சுக்குங்க. மற்ற நேரம் ஃப்ரீயாக இருப்பீங்கள்ல, அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பூரா சிந்திங்களேன். அந்த அருட்பெருஞ்சோதி ஒளியை சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வருமோ? வராது. நீங்கள் செல்லை பார்த்தீங்கன்னா கண்ணு எரியும், தூக்கம் வரும். பெரிய டிவியை பார்த்தீங்கன்னா அந்த டிவி ரிமோட்டு கையில் இருக்கும், தூங்கிட்டே இருப்பான். ஆனால் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல், அந்த கணலை நினச்சி இன்புறணும். அப்போ உடம்பு நல்லா தகிக்கும், அந்த சுத்த உஷ்ணம் ஏற்பட்டு போயிடும், அவனுக்கு சாகாத நிலை ஏற்படும். இவ்வளோ காலமும் இந்த மாதிரி இருந்தது போல் இருக்காம இனிமேல் மாதம் வருவான், இப்படியெல்லாம் சொற்பொழிவு பண்ணுவான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் மாதம் வாங்க, அடியவனும் வருவேன். ஆனால் இந்த மாதிரி சத்தம் போட்டெல்லாம் பேச மாட்டேன், முடியாது என்னால். ஏன்னா இப்படி சத்தம் போட்டு பேசுவதனால என்னுடைய எனர்ஜி பூராவும் வீணாக போகுது, என்னுடைய சத்து பூரா வீணாக போகுது.
அதை கண்டு ஒரு 5-6 பேர் தேறிட்டாங்க அப்படிங்கிறதுனால என் மனம் சந்தோஷப்படுது. அதற்காக இவ்வளோ காலமும் முயன்று வந்தேன். இதற்கு நல்ல தக்க பதில் தெரிவிப்பதற்கும் என்னை பின்பற்றி வழிநடப்பதற்கும் என்னுடைய சொல் தவறாது நடப்பதற்கும் ஒரு இளங்கன்று ஒன்று எனக்கு வந்திருக்குது. என்ன, அந்த இளங்காளையர் வழி நடத்துவார். அவருக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னுடைய பக்குவத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு, அது வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பையன்கிட்ட நல்லபடியாக எல்லாம் ஒருவர் ஒரு அன்போடு கேட்டு ரத்தன சுருக்கமாக பேசணும். சும்மானாலும் எனக்கு இந்த இடுப்பில் வலிக்குது, எனக்கு பல்ல வலிக்குது, தலையை வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு வரக்கூடாது. அது வேஸ்ட். சரி, தலைவலியை நிறுத்தி போடுறோம், நீங்கள் சாகாமல் இருந்துருவீங்களா? இடுப்பு வலியை நிறுத்தி போடுறோம், சாகாமல் இருந்துருவீங்களா? முழங்கால் வலியை நிறுத்தி போடுறோம், சாகாமல் இருந்துருவீங்களா? வலிச்சிட்டு போகுது, எவ்வளோ நாளை வலிக்க போகுது? அருட்பெருஞ்சோதி, என்னப்பா நான் ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த வலி என்னை தொல்லை கொடுக்குது மாயை மாதிரி, இது என்ன இது அப்படின்னு அதட்டுங்க, சத்தியமாக அது போயிடும். அங்கே நீங்கள் சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கணும். நீங்கள் சத்திய வாழ்க்கை வாழாமல் நீங்கள் அதை விரட்ட முடியுமா? முடியாது. ஏனெனில் நம்ம பாஸ்கர்னு ஒரு ஐயா வந்திருக்கிறாரு, ஆசிரியர். அவர் அவர் வீட்டில் அவர் தர்மம் செய்கிறதும், அவர் வீட்டில் கொடி கட்டி பறக்குது. இந்த சுவாமிநாதன் ஐயா அவங்க வீட்டில் கொடி கட்டி பறக்குது. திருஞான சம்பந்தம்னு சொல்லி எந்த ஐயா அவங்க வீட்டில் ஏன்னா கொடி கட்டி வாழ்கிறாங்க. அதுக்கு ஒரு யோகிதை வேணும்ல. நம்ம சன்மார்க்க கொடி கட்டி. எனவே கொடி கட்டி வாழ வேணும். நாம் கொடி கட்டி பறக்கணும், கொடி கட்டி வாழணும். என்ன, பட்டுக்கோட்டையில் ஒரு இடம் என்னைக்கு கொடி கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ண போகுதுன்னு தெரியல, எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. இது போல் இந்த ஐயா பட்டுக்கோட்டையில் வேலை செய்கிறாரு. பட்டுக்கோட்டைக்கு அருகாமையில் ஒரு வாத்தியாராக இருக்கார் இந்த ஐயா. பார்க்க நாவற்பழம் 3 இருக்கும், ஆனால் மனம் பூராவும் கனிந்த மனம், கருணையே வடிவான பிள்ளை. இது என்ன பண்ணுது, கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குது வாத்தியாரா. மாதம் பூசத்தின் போது தன்னுடைய சொந்த காசில் அத்தூண பசங்களுக்கும் பாயாசத்தோடு சாப்பாடு போடுது. நாக்கெல்லாம் பேச விடாம பண்ணுது பார்த்தீங்களா? அதான் வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த மற்ற உள்ள ஆசிரியர்கள்லாம், நான் அங்கே போய் செய்ய வேண்டியெல்லாம் இல்லை, இந்த நான் கொஞ்சம் தரேன், நீ கொஞ்சம் தரேன், போட்டு போய் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரி மனிதர் இருந்தால் என்னமா இருக்கும்? இது மாதிரி ஆசிரியர்கிட்ட பயின்றா என்னமா இருக்கும்? அவருடைய மனைவி ஆசிரியராக இருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருக்குது. நல்ல தானும் சம்பாதித்து கொண்டு குடும்பத்தையும் காவந்து பண்ணி அந்த பள்ளி குழந்தைகளுக்கும் அந்த நல்ல சாப்பாடு கிடைக்கணும். அவர் சொல்கிறாரு, மாதம் ஒரு நாள் தான் செய்கிறோம், அந்த உயர்ந்த அரிசியை போட்டு உயர்ந்த பருப்பை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணுங்க. எப்படி பாருங்க அது. இங்கெல்லவா எங்கே கருணையும் இயற்கையும் உள்ளன, இது அங்கே தான் விளங்கு. அந்த அருட்பெரு சிவம் விளங்குது. அது கருப்பாக இருந்தானா, அது சேப்பாக இருந்தானா, அதுக்கு பொன்னாலும் மணியாலும் மலராலும் அலங்கரிமின் விரைந்தே என்று அருட்பெருஞ்சோதி அங்கே அலங்கரிக்கின்றார்கள் அவரை. அதுபோல நிறைய ஆன்மாக்களை கொண்டுட்டு வந்திருக்கேன். நிறைய தர்மம் செய்வதற்கு ஆங்காங்கே நிறைய சபைகளை திறந்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 4000-5000 பேரை சூடத்தில் சத்தியம் வாங்கி சைவமாக்கியிருக்கிறேன். என்ன, ஆனால் ராமலிங்க சுவாமிகள் யாரையும் அந்த மாதிரி சூடத்தை ஏற்றியோ இது பண்ணியோ சைவமாக மாற்றவில்லை. இந்த சன்மார்க்கத்தை இந்த மாதிரி எடுத்துரைக்கக்கூடிய நபர்களை உருவாக்கலை. வேலாயுதம் முதலியை கொண்டுட்டு வந்தது. அது ஐயாட்ட இருந்துக்கிட்டு ரெட்டை வேடம் போட்டு திரும்ப ஓடி போயிடுச்சு, அரசினர் கல்லூரிக்கே போயிடுச்சு. அதனால தான் மனித தரத்தில் உனக்கு செய்தி சொல்லுவார்ன்ட்டு சொல்லிவிட்டார் ஐயா. தெய்வ தரத்தில் இருந்து செய்தி சொல்லுவார்னு சொல்லலை, மனித தரத்தில் இருந்து வேலாயுதம் முதலியார் சொல்ல வேண்டியதை சொல்லுவார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க. இப்போ நான் அடியவன் மனித தரத்தில் உள்ளவன். அந்த பையன், அந்த திருநாவுக்கரசு என்கிற பையன் மனித தரத்தில் இருந்து சொல்வான்னு நான் சொல்லவில்லை.
அவன் தெய்வத்தரத்திலிருந்து சொல்லுவான்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சொன்னேன், இப்போ ஒரு இளங்கன்று ஒன்று என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். அந்த பையன் ஏன்னா குரு எவ்வாறோ சிஷியன் எவ்வாறு, அரசன் எவ்வாறோ குடிமக்கள் எவ்வாறு, அரசியல்வாதி எவ்வாறோ பொதுமக்களும் அவ்வாறே. என்கிட்ட நம்ம வடிவேல் தான் சொல்லுவார், உங்கள்கிட்ட வேலை பார்க்கறது பேங்க்கில் வேலை பார்க்கறது மாதிரி இருக்கும். அதுபோல் என்கிட்ட வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறேன், இந்த சும்மா நிற்கிறேன், இந்த அப்படி இந்த நெழுப்பறங்கிறதெல்லாம் கூடாதுங்க. கம்பியை பழுக்க வச்சு முதுகில் இழுத்துப்படுவேன். என்கிட்ட இருக்க முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து இருக்குதுன்னா இது வந்து ஒரு பெரிய நெல்லி வியாபாரி. அது என்கிட்ட இருக்குதுன்னா அது அதையும் பார்த்துக்கும். ஆனால் அது விட்டுட்டு சமயத்தில் ஒரு இதை விட்டுட்டு வரும், ஒரு ஒரு பல கோடி ரூபாய்க்கு புறக்கூடியதை விட்டுட்டு வரும். என்ன பண்ணுறதுங்க, நீ வந்துரு ஐயா பார்த்துக்குவாருன்னு சொல்லிவிடும். அதே மாதிரி இது திரும்ப வந்துட்டு தரிசனம் பார்த்துட்டு போகும். எல்லாமே சுபிட்சமாக நடந்திருக்கும், கூடுதலாகவே நடக்கும். என்ன அந்த மாதிரி அது மாதிரி எல்லோரும் சௌரியத்தை அடையணும், எல்லோரும் நலமடையணும். புரியுதா? ஏன்னா நான் ஏன் இவ்வளவு ஆதங்கப்படுறேன்னா, எனக்கு முகஸ்துதிக்காகவோ உங்களுடைய புகழ் மாலைக்காகவோ நீங்கள் இது என்ன காசு கொடுப்பீங்கிறதுனாலவோ அடிவன் பேசுதல் ஆகாது. எனக்கு புகழ்ச்சியும் ஒன்று தான், இகழ்ச்சியும் ஒன்று தான். காசை தொட்டே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எனக்கு எதுக்கு அது? இந்த புகழ்ச்சி வந்து எனக்கு இப்போ இது காசு வரப்போகுதா? அந்த காசு நான் தொட போகிறேன்னா? நம்ம சன்மார்க்கத்தை மேலே கொண்டு வரணும். வேறு எந்த டிவிக்காரங்களும் எந்த பேப்பர்காரங்களும் போட மாட்டேங்கிறாங்க. நடக்குது. ஆனால் மாதம் 2 லட்சம் பேர் கூடுறான் மாத பூசத்துக்கு. ஒரு பேப்பரில் இத்தனோண்டு ஒரு எழுத்து வராது. ஏன்னா அவள்லாம் மிக சுத்திகரிக்கப்பட்டவா. இதை எந்த டிவிக்காரங்களும் எந்த பேப்பர்காரங்களும் வெளியே கொண்டாடுறதில்ல. காசு எங்கே கொடுக்குறான், சாப்பாடு எங்கே போடுறான், நேராக அங்கே போயிட வேண்டியது. இந்த அருட்ஜோதி டிவி சன்மார்க்கத்துக்காகவே இருக்குது. தன்னலம் பாராது இன்று வரையிலும் அங்கே அண்ணா ஆலயம்னாலும் அண்ணா ஆலயம் தான். போராக வைக்கப்போல் மாதிரி சோத்தை வடித்து கொட்டி அங்கே உள்ள இலைகள் பொருட்கள்லாம் வடித்து கொட்டுறாங்க. எல்லாம் கிளறி பொட்டலமாக கட்டி ரோட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அண்ணா ஆலயம் நடைபெறுது. அதற்கு முக்கியமான நபர்கள் வந்து அந்த அம்மாவுடைய மகன், இந்த மருமகன், இவர்களெல்லாம் என்ன பெரிய தூண் அல்லவா, அந்த மாதிரி இருந்து நடத்துகிறாங்க. இந்த டிவியை ஸ்தாபிப்பதற்கு அதுக்கு கொஞ்சம் பணம் தான் தேவைப்படுது அப்படிங்கிறது மாதிரி. ராமலிங்கத்துடைய நன்மார்க்கம், சன்மார்க்கம், சாகாத மார்க்கம், அருள் மார்க்கம், இறை மார்க்கம், அருட்ஜோதி மார்க்கம், ஈஸியான மார்க்கம், எளிமையான மார்க்கம், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மார்க்கம். அதை வெளிக்கொண்டுகிட்டு போகுது இந்த டிவி. அதனால் நாம் சன்மார்க்கிகள் அத்தனை பேரும் அந்த அருட்ஜோதி டிவிக்கு மிகப்பெரிய தூண்களாக இருத்தல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி மேலே அலட்சியம் இருக்கக்கூடாது. ஏன்னா விளையாட்டாக வாழ்ந்து பார்க்கணும். அதில் முழு மூச்சியாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தா தானே உங்களுக்கு துன்பம். அது விளையாட்டாக வாழ்ந்து பார்த்தா கிராஜுவலாக வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்குமே. அப்படி வாழ்ந்துருங்க, அருட்ஜோதியாக வாழ்ந்துருங்க. நிச்சயம் சாகாத வரத்தை அடைங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அறிவு, நல்ல ஒரு ஆற்றலை பெற்றுக்கொண்டீங்கன்னா, ரோட்டில் ஒரு புள்ள முடியாமல் இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு கிடக்கு, அது தலையில் போய் நீங்கள் கையை வச்சிங்கனாலே போகிறோம், அது பிழைச்சிக்குமே. அது பரோபகாரத்தை சேர்ந்ததாச்சே. நீங்கள் வந்து 10 பேருக்கு சினகாலமும் சாப்பாடு கொடுக்கணும்னு கவலைப்படாதீங்க. ஒரு பிடி பச்சரிசி மாவை எடுத்து இந்த வெளி ஓரம் கண்டடம்லாம் போடுங்க. அது ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்டுடும். 1000 ஆன்மாவுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டதாக தானே அர்த்தம். அண்ணா ஆலயத்தில் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5000-10000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நாம் இந்த ஒரு பிடி பச்சரிசி மாவை எடுத்து வெளி ஓரத்தில் தூவினோம்னா 10,000 இருந்து சாப்பிடுமா? குயிக், ஷார்ட்டான வழி சன்மார்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா அந்த
தர்மம் செய்யாதவர்களுக்கு அருள் சித்திக்காதுன்னு ஒரு இடத்துல போட்டிருக்காரு ஐயா. நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தர்மத்தை கொண்டாந்து செய்யாமல் இருந்துட்டோம்னா வீண் போயிடும். அப்போ அந்த தர்மத்தை எந்தெந்த வகையில் செய்வது என்பதை நம்ம ஞாபகப்படுத்தி அந்த வகையில் அந்த தர்மத்துக்கு உரிய நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். எறும்புக்கு போடலாம், ஏதேனும் ரெண்டு அந்த ரோட்டில் நிற்கிற குரங்குகளுக்கு போடலாம், அந்த வயோதிகர்களுக்கு இருந்தால் வாங்கி கொடுக்கலாம், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 சாப்பாடு கொடுக்கலாம், யாருக்கு பசின்னு உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு வரிசையில் வந்துக்கிட்டு இருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. ஒருத்தர் வெள்ளையும் ஜெல்லையுமா இருப்பார். அவர் போய் அந்த கீவில் நின்று அவர் 2 சோத்தை வாங்குவார். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், இது பாரு, இது உடம்புக்கு என்ன கேடு, எவ்வளோ உயரம் அகலம் இருக்குது, விழுந்தா 10 மணி நேரம் சேராகும். ஆனால் இது வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே ரோட்டில் போய் நின்று சாப்பாடு வாங்குது. அப்படி சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் பசி, ஐயா ராமலிங்க சுவாமி பசியை தான் பார்க்க சொன்னாரே தவிர ஆளையோ குலத்தையோ ஜாதியவோ பேரையோ தராதரத்தையோ அவன் ஆடையவோ பார்க்க சொன்னாரா? இல்லை. பசி, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரை அளித்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ நான், என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு மனுமுறை கண்ட வாசகத்தில் பாடுறார். பசித்தோர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்துடக்கூடாது. அப்படியே கையில் காசு இல்லாவிடாலும் என்ன பண்ணணும்? அருட்பெருஞ்சோதி எனக்கு நேராக அப்படி பசியோடு துடிக்கிறானே இந்த மனுஷன், நான் என்ன பண்ணுவேன்? உடனே 2 சாப்பாடு கொடுத்துருப்பா, யார் மூலமாவது அவன் பசியை போக்கியிருப்பா அப்படி சொல்லி பெருமான்கிட்ட வேண்டி கொண்டுக்கிட்டே போயிடணும். நீங்கள் அது பரோபகாரத்தை சேர்ந்தது. அது கூடவா முடியாது? அது கூட அதில் கூடவா காரணம் நீங்கள் ரொம்ப மிச்சம் பிடிக்கணும்? அது கூடவா ரொம்ப கேவலம்? அந்த மாதிரி வேண்டி கொண்டு போங்க. என்னோட சொற்பொழிவில் இருக்குது. அடிவன் இந்த மாதிரி ஒரு வறியவர் பசியோடு நிற்கிறவரை திருப்பணந்தாளில் ஒரு ஒரு வறியவர் ஒரு டீ கடை ஓரமாக நிற்கிறாரு. அடிவன் டிடிசி பஸ்ஸில் வர்றேன் பார்த்துட்டு அந்த வயிறெல்லாம் உள்ளே போய் ரொம்ப யார் இது கொடுப்பாங்களாம் நிற்கிறாரு. என் மனம் தாங்க முடியல. அவன் டிடிசிக்காரன் ஒரு நிமிஷம் எடுத்துருவான் வண்டியை. அப்புறம் நான் இங்கே ஜோதி தரிசனத்துக்கு வர முடியாட்டி பண்ண என்னால் தாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணேன், அதை பார்த்துட்டு டக்குன்னு அப்படி எனக்கு கண்ணை மூடிருச்சு. எப்பா என்னால் தாங்கிக்க முடியலையே அப்படி சொல்லி ஒரு நிமிடம் தாங்க, ஒரு நிமிடம் கூட இருக்காது, இப்படி கண்ணை மூடிட்டு ஐயோ தாங்க முடியலேன்னு சொல்லி பெருமானேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடிட்டு திறந்தா அதே வறியவனுக்கு சந்துலேருந்து ஒருத்தர் ஒரு கேரி பேக்கில், ஏன்னா என் மனம் நிறைவடையணுமா அங்கே நடக்குது. ஒரு கேரி பேக்கில் ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்து, எப்பா இதில் இட்லி சட்னி எல்லாம் இருக்குது, இதை சாப்பிடுங்க, என் காதில் விழுவணுமா பாருங்க. அப்போ ராமலிங்கத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு உயர்ந்த கருணை. ஏன்னா நான் என்னுடைய மனமும் அது நிம்மதி அடையணும், அவனுக்கும் சாப்பாடு கிடைக்கணும். இது மாதிரி தெய்வத்தை எங்கேயும் பார்த்தது உண்டோ? கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். அதனால அந்த மாதிரி தர்மத்திலையும் பரோபகாரம் செய்யுங்க. காசு பஸ்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த காசை எப்படி நான் தர்மம் செய்யறது? முடியாது. அப்போ மனசார வேண்டிக்கணும், எப்பா ரெண்டு சோறு கொடுத்துருப்பா அவனுக்கு, ஐயா என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா அப்படின்னு. வானத்தை பார்த்துட்டோ ஒரு செவுத்தை பார்த்துட்டோ ஒரு சிலையை பார்த்துட்டோ போலீஸ்காரனை பார்த்துட்டோ வேண்ட வேண்டியதில்லை. நம் மனசுக்குள்ள மனமது செம்மையானால் அந்த செம்மையான அருட்பெருஞ்சோதி மனம் கொண்டு, எப்பா ராமலிங்கம் என்னால் தாங்கிக்க முடியாதே, நீ அவனுக்கு இந்த சாப்பாடை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போதும், அது உடனடியாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். இப்போது அடியவன் சாப்பிட்ட அந்த பானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் நல்லா சுட வச்சு, தண்ணியை நல்லா கொதிக்க தண்ணியை சுட வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை, தரமான நாட்டு சர்க்கரை, கெமிக்கல் இல்லாத நாட்டு சர்க்கரையை கலந்து அதை குடித்தோம்னா அது அயன் சத்து, அவ்வளோ சத்து.
இதை குடிச்சிட்டு இன்னும் 4 மணி நேரம் பேசலாம். அதுதான் ராமலிங்க சுவாமிகள் அந்த நாட்டு சக்கரை சாப்பிடு, தேனை சாப்பிடு அப்படிம்பார். அடியவன் தேன் சாப்பிடுவதில்லை, அது குற்றமுடையது. இந்த தேனீக்களை கொன்று அது சாப்பிட்றதுக்கு வச்சிருக்க அந்த தேனை இவன்லாம் சேர்ந்து அதை கொன்று புகையை மூட்டி விட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு அந்த தேனை எடுத்துகிட்டு வந்து இவன் மருந்துக்கு சாப்பிட்றான், ஊற்றி எல்லாத்துக்கும் சாப்பிட்றான். அது குற்றமுடையது. அதனால் எவ்வளவு இதாக இருந்தாலும் அந்த குற்றமுடையதை அடியவன் சாப்பிடுவதில்லை. அதனால் எனக்கு அது தேவைப்படுவதும் இல்லை. அந்த தேன் சாப்பிடாததுனால எனக்கு ஏதேனும் குற்றம் வருதோ? வரவே வராது, வரவும் இல்லை, வந்ததும் இல்லை. அது யாருக்கு? சாதாரண ஒரு உலகியல்ல உள்ளவர்களுக்கு. ஐயா ஏன் சாப்பிட சொன்னாங்கன்னா இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஏமாத்துறான். அதாவது இந்த இறந்து போன கண்ணுக்குட்டி தோலில் வைக்கலை வச்சு திணிச்சு இந்த மாட்டுக்கிட்ட கொண்டு நிற்க வச்சுருப்பான், ஊட்டுதுன்னா அது சுரப்பு விட்டணும், இவன் திருடிக்கிட்டு வந்துடுவான் பாலை. அது மாதிரி கதி அது. தேன் என்பது சுத்த சன்மார்க்கிக்கு தேவைப்படாத ஒன்று. அப்படி சுத்த சன்மார்க்கிக்கு அந்த தேன் தேவைப்படுகிறது என்றால் அவன் சுத்த சன்மார்க்கத்தில் ஏதோ பிழை இருப்பதாக எண்ண வேண்டும். அவன் சுத்த சன்மார்க்க நிலையில் வந்துட்டான்னா எல்லாம் அவனுக்குள்ள ஊறிக்குதே. தேனுலேருந்து அமிர்தம்ல எல்லாமே அவனுக்குள்ளே ஊறிக்குதே. அவனுக்கு எதற்கு தேன்? நீங்கள் எல்லோரும் அடிவன் சொன்ன உடனே நடந்து கொள்ளுவீங்களா? எல்லோரும் சாகாத நிலையை அடைகிறீங்களா? தயவு கூர்ந்து என்ன இந்த பிறவியை விட்டுட்டீங்கன்னா இனி அடுத்த பிறவி எதிர்பார்க்காதீங்க. அடுத்த பிறவி நாயா பிறக்கிறீங்களோ, பூரானா பிறக்கிறீங்களோ, கல்லியா பிறக்கிறீங்களோ, பெரிய பெரிய ஞானிகளோ கல்லியா பிறந்திருக்கிறான். அதனால இந்த பிறவியை இப்பிறவி தப்பினால் எப்பிறவின்ட்டார் ஐயா. இந்த பிறவியை விட்டுடாம எல்லோரும் ராமலிங்கத்தை பெற்றுக்கொண்டு இரவா வரம் வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டி வேண்டி வருந்தி வருந்தி கேட்டு அந்த மனசில் துன்பமில்லாமல் வேண்டிக் கொண்டு எல்லோரும் சுத்த நிலையை அடைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அடியவன் இந்த சொற்பொழிவோடு முடித்துக் கொள்கிறேன் என்பதை யாரும் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இனிமே அடுத்த சொற்பொழிவெல்லாம் எனக்கு சொற்பொழிவு இந்த மாதிரியெல்லாம் சத்தம் போட்டு பேசுதலோ, இப்படி மைக்கில் இருந்து பேசுவதோ கூடாத செயல் என்று அடியவன் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன். எனக்கு ஏகாந்த நிலையில் இருப்பதனாலே என் பெருமான் என்னை ஜோதி அருட்பெருஞ்சோதி அருஜோதி ஆக்கியதன் காரணத்தினாலே எனக்கு சுத்த நிலையை ஏற்பட்டு விரைவில் எனக்கு அருட்ஜோதி சம்பவிக்கும். அப்படி சம்பவித்த ஒரு நிலையிலையும் எல்லோருக்கும் நம்பினார் கெடுவதில்லை, அது நான்மறை தீர்ப்பு என்ற நிலையில் யார் யார் உள்ளன்போட வேண்டி விரும்பி அழைக்கின்றனரோ அங்கே அருட்பெருஞ்சோதி அங்கே ஆளாக மாற்றி அனுப்புவார்கள். இது சத்தியம். எல்லோரும் சேர்ந்து அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லி இதை முடிச்சுக்குவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். என் ராமலிங்க தெய்வமே, இங்கே சபையென துளுமென தானே அமர்ந்து இவர்கள் ஆன்மாவில் அத்துணை பேரும் ஆன்மாவிலும் சபையாக அமர்ந்து இவர்களுக்கு அபயம் தந்து அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். இது உன் மீது ஆணை. அருட்பெருஞ்சோதி அபயம். நன்றி.